Hi friends, நம்மளோட ரிஜோ அகாடமில 7th batch of online tailoring and RE classes வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸா தான் இருக்கும். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம் நீங்க வந்து பார்த்து லேர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் பத்தி வந்து பார்த்துடலாம். டெய்லரிங் கிளாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். டெய்லரிங் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக்கா உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியாது, இல்லைன்னா ப்ராப்பரா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தெரியாது அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெம்மிங்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டிங் வந்து தெரியாம இருப்பீங்க, ஸ்டிச்சிங் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து தெரியாது, கட்டிங் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து தான் வரும். பேசிக்னாலே நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்ல இருந்தே போய் உங்களுக்கு பிளவுஸ் பாடி மெஷின் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சஸ், அதாவது ஹெம்மிங் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் மிஷின் ஹேண்டில் பண்றது எப்படி, நார்மலா ஒரு பெடல் மிஷின் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராப்பரா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கான 10 கிளாஸஸ். அதாவது ஃபர்ஸ்டே நம்ம வந்து கிளாஸ்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க வந்து 10 கிளாஸஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிளாஸுக்குள்ள வந்து போவோம். கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கிட்ஸோட ட்ரெஸ் தான் படிப்பீங்க. குழந்தைங்களோட ஃப்ராக்கு, ஸ்கர்ட்டு, பட்டுப்பாவாடை சட்டை, நைட் ட்ரெஸ், நைட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இப்போ நீங்க வந்து ஸ்கர்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே ஒரு 2-3 மாடல் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஃப்ராக்னா அதுல 2-3 மாடல்ஸ் வந்து கவர் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ்மே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பெரியவங்களோட ட்ரெஸ், அதாவது அடல்ட், அதாவது பெரியவங்க கேர்ள்ஸ்க்கு எல்லாம் ஸ்டிச் பண்ற மாதிரி பார்ப்போம். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் வந்து படிப்போம். ஸ்கர்ட் வந்து எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் போகும்போது ஸ்கர்ட் வந்து அதுல படிக்கிறத விட இங்க படிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால பேசிக்லயே நம்ம வந்து பெரியவங்களோட ஸ்கர்ட் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது. அதுக்கப்புறம் நைட்டிலே நீங்க 3 மாடல் படிப்பீங்க. நைட்டில வந்து ஃப்ரண்ட்ல ஜிப் அட்டாச் பண்றது எப்படி, ஜிப் அட்டாச் பண்ணாம பண்றது எப்படி, எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் சுடிதார்லயே நீங்க 3 மாடல்ல சுடிதார், சைடு ஸ்டிச் சுடிதார் நீங்க 3 மாடல் வந்து படிப்பீங்க. சுடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ல வந்து ஜிப் அட்டாச் பண்றது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே டீடைல்டா இருக்கும். அதே மாதிரி அந்த சைடு ஸ்லிட் ஓப்பன் எப்படி நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா அளவு எவ்வளவு இன்ச்சு விட்டா நமக்கு வந்து கரெக்டான ஸ்டிச்சிங் வரும், எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கான பேண்ட், இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 மாடல்ஸ் பேண்ட் வந்து படிப்பீங்க. அதுவுமே நீங்க வந்து எப்படி அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸில வந்து 4 மேக்ஸி வந்து படிப்பீங்க. 4 மேக்ஸியுமே டிஃப்ரெண்ட் மெத்தட்ல இருக்கும். டிஃப்ரெண்ட் மெத்தட்ல எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது, பாட்டம் தனியா டாப் தனியா எப்படி நம்ம வந்து கரெக்டா வந்து அது கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்றது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து 2-3 மாடல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலா ஃபுல் ஆயில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது, காட்டன் கிளாத்ல எப்படி பண்றது, பூனம் கிளாத்ல எப்படி கட் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி பண்ணணும், ஒரு கிட்ஸுக்கு இருந்தா எப்படி நம்ம வந்து ஹைட் வித் மெஷர் பண்ணணும், இப்போ ஒரு பெரியவங்களுக்கு ஒரு சுடிதார் அளவு எடுக்கிறோம், ஒரு பேண்ட் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணணும், பிளவுஸ்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பிளவுஸ் வந்து பேட்ச் ஒர்க் மாடல் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது எனக்கு கிளாஸ்லயே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் மாடல் பேக்ல வந்து நம்ம வந்து பிளவுஸோட பேக்ல எப்படி நம்ம வந்து பேட்ச் ஒர்க் வச்சு மாடல் வச்சு ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறதுமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா டெய்லரிங் தெரியாதவங்க, சரிங்களா, டெய்லரிங் பத்தி எந்த நாலேஜுமே ஜீரோ நாலேஜ்ல இருப்பாங்க, அந்த மாதிரிப்பட்டவங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வெளியே போய் படிக்க முடியல, வீட்டுல கிட்ஸ் இருக்காங்க, என்னால வெளியே போய் படிக்க முடியாது, இல்லைன்னா கிராமத்துல இருக்கேன், ரொம்ப தூரத்துலதான் போய் எனக்கு படிக்கணும், அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களும் நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு வந்து டைமுக்கு வந்து போக முடியாது, அட்டன் பண்ண முடியாது, எனக்கு வீட்டுல வந்து ஒர்க் அதிகமா இருக்கும், நான் ஃப்ரீ டைம்ல தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு பட்டவங்களும் இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல கட்டிங், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், கட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்டிச்சிங் தெரியாது, ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கும், கட்டிங் தெரியாது, அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களும் இந்த கிளாஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து பார்த்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ்ன்றதுனால எனி டைம் நீங்க வந்து பாத்துக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம் எப்ப வேணாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். 4 மந்த் கோர்ஸ் நமக்கு. 4 மந்த்ல உங்களால முடிக்க முடியலனாலும் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்தும் நீங்க வந்து கோர்ஸ் வந்து பினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டைமுக்குலாம் முடிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்க டைம் எடுத்து கூட இந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து பினிஷ் பண்ணிக்கலாம்.
டோட்டலா உங்களுக்கு டெய்லரிங்ல 70+ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாத்ல இருந்து மெஷர் பண்ணி எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதான் ஃபுல் கிளாஸ்மே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அப்படிங்கும்போது நீங்க உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், வெளியே இருந்தும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கும் சேல் பண்ணி நீங்க வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வந்து டெய்லரிங் முடிச்சிட்டோம். இனி வந்து ஆரி கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஆரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் கோர்ஸ்மே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக், அட்வான்ஸ், ப்ரோ லெவல், ப்ரொஃபஷனல் லெவல்ல நீங்க ஆரி வந்து லேர்ன் பண்ணுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரெக்கார்டட் கிளாஸ் தான். உங்களோட ஃப்ரீ டைம் எப்ப வேணாலும் நீங்க வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேசிக்கா தெரியும், ஆனா வந்து எனக்கு அட்வான்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. பேசிக் மீன்ஸ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் வந்து நான் வந்து பேசிக் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் வரும். சில பேர் த்ரெட் ஒர்க்கே தெரியாம பீடு மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு எனக்கு பேசிக் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க கிடையாது. சரிங்களா? இங்க வந்து பேசிக்ல இருந்தே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கவர் ஆகும். மெயினா த்ரெட் ஒர்க் தான் யாருக்குமே தெரியாது, அதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸ்லயே கவர் ஆகும். அதனால நீங்க வந்து பேசிக்ல இருந்து படிச்சுட்டு போகும்போது ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க. பேசிக் கிளாஸஸ் முடிஞ்சதுமே நீங்க உங்களோட ஓன் பிசினஸ் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆரி கிளாஸ்ல த்ரெட் ஒர்க்ல இருந்தே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் த்ரெட் ஒர்க்ல வந்து என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கு ஆரியில த்ரெட் ஒர்க். அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்மே நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பீடு வச்சு ஸ்டிச் பண்றது எப்படி, கட் பீட் யூஸ் பண்றது, டியூப் பீடு வந்து யூஸ் பண்றது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் புட்டாஸ் டிசைன் வந்து மேக் பண்றது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளவுஸ் எப்படி நம்ம வந்து மார்க் பண்றது, கட் பண்றது, ஸ்டிச் பண்றது, ஆரி சம்பந்தமான எல்லா கிளாஸஸுமே இதுல வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போவோம். அட்வான்ஸ் வந்து மெயினா வந்து நம்ம ஜர்தோசிக்காகவே படிப்போம். ஜர்தோசியில உள்ள எல்லா ஸ்டிச்சஸுமே இதுல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பிளாட் லோடிங்கா இருந்தாலும் சரிதான், எம்போஸ் லோடிங்கா இருந்தாலும் சரிதான், எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கவர் ஆகும். அது மட்டும் இல்ல, த்ரெட் ஒர்க்ல எம்போஸ்டு ஸ்டிச்சஸ் எப்படி கொடுக்கறது, பீட் யூஸ் பண்ணி எம்போஸ்டு ஸ்டிச்சஸ் எப்படி கொடுக்கறது எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அது மட்டும் இல்ல, மிரர் ஒர்க், காயின் ஒர்க், சின்ன சின்ன காயின் ஒர்க், புட்டாஸ் எப்படி மேக் பண்றது, மிரர் வச்சு எப்படி மேக் பண்றது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் ஹேங்கிங்ஸ் எப்படி மேக் பண்றது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து, அதாவது இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இதுலயுமே அட்வான்ஸ் கிளாஸஸ் சம்பந்தமா ட்ரேசிங் பண்றது எப்படி, ட்ரேசிங்ல இருந்து எப்படி நம்ம வந்து பிளவுஸ்ல ட்ரேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றது எப்படி, 3/4 ஸ்லீவ் எப்படி நம்ம ஒர்க் பண்றது, ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் எப்படி நம்ம ஒர்க் பண்றது, நெக்கோட பேக்ல ட்ரேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்றது எல்லாமே இந்த அட்வான்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ப்ரோ லெவல் கிளாஸஸ் போவோம். ப்ரோ லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ், யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். அதாவது நெட்டு கிளாத்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றது, நெட்டு கிளாத்ல வந்து எல்லா ஸ்டிச்சஸ், த்ரெட் ஒர்க்னாலும் சரிதான், பீட் ஒர்க்னாலும் சரிதான், எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பேட்ச் ஒர்க், ஆப்ளிக்யூ ஒர்க், கிளாத் வச்சு எப்படி பண்றது, பேட்ச் ஒர்க் நம்ம எப்படி ரெடி பண்றது, 3D 5D ஒர்க் எல்லாம் நம்ம எப்படி வந்து மேக் பண்றது, அதுக்கப்புறம் லேயர்ஸ், ஒரு லேயர்ல வந்து பேட்ச் ஒர்க் எப்படி பண்றது, பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி நம்ம வந்து 3D ஒர்க் எல்லாம் எப்படி நம்ம மேக் பண்றது அப்படிப்பட்ட எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட் மேக்கிங் எப்படி நம்ம பண்ணணும், கட் ஒர்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 டைப் ஆஃப் கட் ஒர்க் உங்களுக்கு வந்து இதுல இருந்து கவர் ஆகும். டர்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 டைப் ஆஃப் டர்சல்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து மேக் பண்றது அப்படிங்கிறது வரும். ஹிப் பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மாடல்ல எப்படி நம்ம வந்து பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் நெட்டு கிளாத் யூஸ் பண்ணி நம்ம பிளவுஸ் எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி நம்ம மார்க் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஜடா மேக்கிங், ஆரி காட்ல வந்து நம்ம எப்படி கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரிப்பட்ட எல்லாமே ஃபுல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்மே உங்களுக்கு ஆரியில வந்து கவர் ஆகும். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மந்த் வரும். 90+ கிளாஸஸ் வந்து கவர் ஆகும். 4 மந்த்ல உங்களுக்கு முடிக்க முடியலனாலும் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து நீங்க கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ப்ராஜெக்ட் ஒர்க், பிளவுஸ் ஒர்க் எல்லாமே இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் அதிகமா எடுத்துச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தும் நீங்க வந்து கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபுல் கோர்ஸ்லயே முடிச்சீங்கன்னா 25,000 ஒர்த் உள்ள பிளவுஸ் வரைக்கும் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். பேசிக் கிளாஸஸ் முடிச்சதுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேசிக் முடிச்சு அட்வான்ஸ் வந்ததுமே என்ன ஆகும், நம்ம வந்து பிரைடல் பிளவுஸ் எல்லாமே பண்ணுவோம், வெட்டிங் பிளவுஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க.
அதனாலயே கிளாஸஸ் கூட டிலே ஆகுது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க கூட இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா March 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆரி அண்ட் டெய்லரிங் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுலயுமே நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் சிங்கிள் கோர்ஸா ஜாயின் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நான் கால் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.